Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 4/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக ஒரு 3 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் நீட் கேஸ் டிஸ்மிஸ்டு பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு நீட் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ, அதே போல் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டு, அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் எப்போ இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது குஜராத் மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல். இப்போது அவங்க வந்துட்டு டேட்டு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. 5/7/2025 18/7/2025 வரைக்கும். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்படி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்களோ அதே போல் குஜராத்தில் மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை 5/7/2025 18/7/2025 வரைக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 18/7/2025 வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்டுக்குமே சேர்த்து, அதாவது டென்டேட்டிவ் டேட்டு 18ஆம் தேதிக்கு பிறகு தான் இருக்கும். ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் 18ஆம் தேதிக்கு பிறகு இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. 5ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் குஜராத் கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டு வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடித்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே போல் குஜராத் கவுன்சிலிங் போர்டும் மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஷெட்யூலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், கவுன்சிலிங்னுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது அஸ்ஸாமினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய நோட்டிஃபிகேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MCC ரிலீஸ் பண்ண உடனே தான் MCC வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போதே ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலை ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் வந்து MCC தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலும் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டு 11th ஜூலை வரைக்கும் அஸ்ஸாம் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 10ஆம் தேதி எல்லாத்துக்குமே தெரியும் 10th ஜூலை 2025 உங்களுக்கு மத்திய பிரதேஷ் இண்டோரில் ஒரு கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் இங்கே அஸ்ஸாம் மெடிக்கல் போர்டு வந்து 11ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் குஜராத்தில் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆகட்டும் ஆர் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆகட்டும் ஒரு 19ஆம் தேதி வாக்கில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரி, மெயின் மேட்ருக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு நீட் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இது வந்து லைவ் லாவில் இன்னைக்கு 4th ஜூலை 2025 12:46 நியூஸ் அப்டேட். த சுப்ரீம் கோர்ட் டுடே டிஸ்மிஸ்டு எ ப்ளீ சேலஞ்சிங் த ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீயை எதிர்த்து போடப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு மாணவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார்.
அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அது எந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கொஷின் நம்பர் உங்களுக்கு வந்து கொஷின் புக்லெட் நம்பரோடு கொடுத்துருந்தாங்க. அது எந்த கொஸ்டின் அப்படின்னா, ஒரே செகண்டு, the question dispute was as follows: cardiac activity of the heart are regulated by option A nodal tissue, அடுத்தது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா a special neutral center in the medulla oblongata, அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா adrenal medullary hormones, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா adrenal cortical hormones. இந்த கொஸ்டினை எதிர்த்து ஒரு மாணவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தார். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. என்டிஏனுடைய டிசிஷன் வந்து ஃபைனல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கேசஸ் எல்லாமே 1 by 1 முடிஞ்சிட்டு வருது. இன்னும் ஒரே ஒரு கேஸு மத்திய பிரதேஷ் இண்டோரில் இருக்குது. அந்த கேஸினுடைய ஹியரிங் வருகின்ற 10ஆம் தேதி, ஜூலை 10ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அதுவும் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கூடிய விரைவில் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு, இப்போ எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.